அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்டோபா அகாடமிலிருந்து நான் உங்கள் ராஜு. ஓகே, இந்த வீடியோ பதிவானது இலக்கணம் சார்ந்த 22வது வீடியோ. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 21 வீடியோவில் 730 கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 731லேருந்து நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சரியான இணைப்பு சொல் தேர்ந்தெடுக்க. பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை டேஸ். இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் பயனில்லை. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன்? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது இதுவும் இணைப்பு சொல்லுதான். அவர் நல்லவர் டேஸ் வல்லவர் இல்லை. ஓகே, அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். சரிங்களா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொட்டை, முதிரை, கால், தேங்காய் அப்படிங்கிற ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எது? ஓகே, இது எல்லாமே மணி வகையை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பாருங்கள், புக் பேக்கில் இருக்கிறது தான் மணி வகையை சார்ந்தது. என்னென்ன அப்படின்னா கூலம், பயறு, கடலை, விதை, கால், முத்து, கொட்டை, தேங்காய், முதிரை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள். சரிங்களா? இந்த தமிழ் சொல் வளத்தில் நிறைய வகை இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கொஸ்டின். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 734. ராமன் டேஸ் எய்தான். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ராமன் டேஸ் எய்தானா அம்பு எய்தான் வரணும். அம்புக்கு உண்டான நை எது வரும்? கணை அப்படிங்கிற 3 சுழி நை தான் வரணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கணை அப்படிங்கிற 3 சுழி நைக்கு அம்பு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இதே 2 சுழி நை வந்தால் கணைத்தல், இந்த குதிரை கணைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்தது கணம் அப்படின்னா நேரம். இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நேரத்துக்கு உண்டான வேல்யூ வெயிட் அதிகம், அப்போ அதுக்கு 3 சுழி நான் வரணும். இதே கணம் அப்படின்னா பளு, சுமை அப்படிங்கிறது, அப்போ அதுக்கு 2 சுழி நான். புரியுதுங்களா? நேரத்துக்கு வேல்யூ அதிகம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா 3 சுழி நான் வரும். ஓகேங்களா? அடுத்தது கான் 3 சுழி இன் அப்படின்னா பார், கண்ணில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு கண்ணுக்கு 3 சுழி இன் வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. அடுத்தது என்ன? கான் 2 சுழி எண்ணுக்கு காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனி 3 சுழி நீ வந்தால் அடங்கு, இதே 2 சுழி நீ வந்தால் தனித்திருத்தல். துணினா சீலைன்னு தெரியும். இது அந்த துணிக்கு துன்பம், கோபம், அச்சம் அப்படிங்கிற பேர் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்தது கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? ஆன்சர் பார்ப்போம். கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் அப்படிங்கிறது தான் சரியான தமிழ் சொல். சரிங்களா? வழிகாட்டின்னு வரக்கூடாது, வழிகாட்டு ஏடு அப்படிங்கிற மாதிரி வரணும். இதில் பாருங்கள், கைட்லைன்ஸ் மீனிங் இன் தமிழ் அப்படின்னு போட்டு நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம், வழிகாட்டுதல்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வழிகாட்டு முறைகள் அப்படின்னு சொல்லணும், வழிகாட்டுகள் சொல்லணும், வழிகாட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரிஜினல் ஆக்சுவலாக பின்பற்றத்தக்க வழிமுறைகள். இதுக்குண்டான ஆப்ஷனில் பின்பற்றத்தக்க வழிமுறைகள்ங்கிறது தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பிழை திருத்துக. அஃது நகரத்திற்கு செல்லும் ஓர் வழிச்சாலை.
ஓர் எங்கே வரும், ஒரு எங்கே வரும், அது எங்கே வரும், அஃது எங்கே வரும் அப்படிங்கிறது தான் இங்கே கணக்கு. அப்போ நகரம், அப்போ உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி வந்து அது அப்படிங்கிறதா வரணும். அப்போ இங்கே அது எங்கேங்கிறது ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் சிலையும் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நாம் விட்டுடலாம். இந்த ரெண்டில் எது சரியாக இருக்குது அப்படிங்கும்போது வா அப்படிங்கிறது உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும், ஆக்சுவலாக ஒரு அப்படிங்கிறது வரணும். இங்கே வந்து ஓர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியாக இருக்குது. சரிங்களா? அது நகரத்திற்கு செல்லும் ஒரு வழிச்சாலை அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 8 தொகை நூல்களுள் ஒன்று இவற்றுள் எது? ஓகே, ஆன்சர் 8 தொகை நூல்களுள் ஒன்றுங்கிறது ஐங்குறு 100. முல்லைப்பாட்டுங்கிறது 10 பாட்டு வகையில் சார்ந்தது. சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 8 தொகை நூல்கள் என்னென்ன அப்படின்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு 100, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இந்த 8 தொகை அப்படி நூலை வந்து தெரிஞ்சுக்கலாம், ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா இதில் 8 தொகை நூல்கள் எல்லாமே வந்து தொகை சம்மந்தமாக வரும். தொகை அப்படின்னா நோட்டுக்கள் அப்படின்ட்டு. அது எப்படின்னா 10 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அகநா 100, புறநா 100, ஐங்குறு 100 அப்படிங்கிற 100 தொகையாக வரும். இன்னொன்று வந்து 10ங்கிற தொகை வரும். இது பதிற்று 10 அப்படின்ட்டு. தொகை நாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எப்படி குறுந்தொகை, கலித்தொகை அப்படின்ட்டு. இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நற்றிணை, பரிபாடல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. சரிங்களா? இதே வந்து 10 பாட்டு நூல்கள் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மலையில் இருக்கிற முருகனோட 6 படையை மலையில் இருக்கிற முருகனோட 6 படைக்கு சரிங்களா கஞ்சியும் பாலும் வச்சு வாடை இல்லாமல் அபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு பாட்டாக பாடுங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் மட்டும்தான் வந்து படை அப்படிங்கிற எல்லாமே முடியும். திருமுருகாற்றுப்படை, பொருணாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை அப்படிங்கிற மாதிரி. பாட்டுங்கிறது 2 பாட்டு, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. மலையில் சொல்கிறோம்ல மலைப்படுகடாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு என்ன, மதுரை, காஞ்சி, பட்டினப்பாலை அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்கட்டாக. மலையில் இருக்கிற முருகனுக்கு 6 படையும் கஞ்சியும் பாலும் வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அது வாடை இல்லாமல் நல்வாடையாக வாசம் வீசுகிற மாதிரி அதை ஒரு பாட்டாக பாடி அபிஷேகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சதாவதானி என்பதன் பொருள் என்ன? ஓகே, சதாவதானி என்பதன் பொருள் சதம் அப்படின்னா 100ன்னு அர்த்தம். அப்போ வதானி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா செயல்கள். அப்போ சதாவதானி அப்படிங்கிறது 100 செயல்கள் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. இதில் புக்கில் இருக்கிறதா ஒரு ஓரலாக பார்ப்போம். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையெழுத்திலே சதாவதானம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ சதாவதானி அப்படிங்கிறது 100 செயல்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது அலுவல் சார்ந்த சொற்களில் ஹியரிங் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஓகே, ஹியரிங் அப்படிங்கிறது விசாரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விசாரணைக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு ஹியரிங், செகண்ட் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஹியரிங் அப்படிங்கிறது விசாரணை அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
அடுத்தது டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதோட தமிழ் சொல் என்ன? ஓகே, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறதுக்கு டிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணச்சீட்டுன்னு தெரியும். ஆனால் டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதில் பாருங்கள், டிக்கெட் இன்ஸ்பெக்டருங்கிறது பயணச்சீட்டு ஆய்வர். பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? நடைமேதைன்னு தெரியும். ட்ரெயின் ட்ராக் இருப்பு பாதை. ரயில்வே சிக்னல் அப்படிங்கிறது தொடர்வண்டி வழிக்குறி. லெவல் கிராசிங் அப்படிங்கிறது இருப்பு பாதையை கடக்கும் இடம் அப்படின்னு சொல்கிறோம். மெட்ரோ ட்ரெயினுங்கிறது மாநகர தொடர்வண்டி அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது கொத்து, தாறு, கதிர், சீப்பு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதில் எது கொத்து, தாறு, கதிர், சீப்பு வகையை சார்ந்தது? ஓகே, ஆன்சர் குலை வகை. கொத்து, தாறு, கதிர், சீப்பு இது எல்லாமே குலை வகையை சார்ந்தது. இந்த புக்கில் இருக்கிற தாவரங்களின் குலை வகையை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ சொற்கள் என்பர். என்னென்ன அப்படின்னா கொத்து, குலை, தாறு, கதிர், அழகு, சீப்பு, குரல் இது எல்லாமே தாவரத்தோட குலை வகையை சார்ந்தது. சரிங்களா? அடுத்தது 742. கிண்ணம் 3 சுழி கிண்ணம் அப்படின்னா என்ன? 2 சுழி கிண்ணம் அப்படின்னா என்ன? ஓகே, ஆன்சர் 3 சுழி கிண்ணம் அப்படின்னா சிறு பாத்திரம் அப்படின்னு அர்த்தம். இதே கிண்ணம் 2 சுழி இன்னம் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா துன்பம்னு வரும், கீழ்மைன்னு கூட அர்த்தம் இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் சரியான விடை அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏ தான், சிறு பாத்திரம் துன்பம் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், புக்கில் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்துருக்குது. கிண்ணம் என்ற சொல்லுக்கு துக்கம், அதாவது துன்பம், கீழ்மை, தொந்தரவு போன்ற பல பொருள்களை குறிக்கும். அதாவது துக்கத்துக்கு உண்டானது கீழ்மை, தொந்தரவு அப்படிங்கிற மாதிரி. தொந்தரவு தான் நம்ம இப்போ என்ன சொல்லிக்கிறோம்? துன்பம், கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். புனை, மிதவை, நீக்கான், தெப்பம் இதில் எது பொருந்தா சொல்? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் பி, நீக்கான் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. ஏன் அப்படின்னா தெப்பம், புனை, மிதவை இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படும் கப்பலை பயன்படுத்துவாங்கள்ல, அதுக்கு அந்த சிறிய நீர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னென்ன அப்படின்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் இது எல்லாமே. அப்போ நீக்கான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கப்பல் செலுத்துபவரை குறிக்கின்ற வேறு சொற்கள். கப்பல் செலுத்துபவரை குறிக்கின்ற வேறு சொற்கள் அது என்னென்ன அப்படின்னா கப்பலோட்டி நமக்கு தெரியும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மாலுமி, மீகாமன், நீக்கான் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதே சிறிய அளவுக்கு ஒரு சில பேர் இருக்குது. பெரிய அளவு நீர்வாய்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா களம், வங்கம், நாவாய் அப்படிங்கிற சொற்களை சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது 744. பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆளாளம் அப்படின்னா நஞ்சுன்னு அர்த்தம். நம்பர் 3. அந்தம் அப்படிங்கிறது முடிவு. ஓகே, அடுத்தது அயன் அப்படிங்கிறது பிரம்மன். 1. மால் அப்படின்னா திருமால், விஷ்ணு அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். அப்போ 3, 4, 1, 2 அப்படிங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதில் பாருங்கள்,
காயில் அப்படின்னா வெகுண்டால்னு அர்த்தம். அயன் அப்படிங்கிறது பிரம்மனை சொல்கிறது தான், பிரம்மன். ஓகேங்களா. மால் அப்படிங்கிறது விஷ்ணு, இப்போ நம்ம பார்த்தோம்ல அது. ஆளாளம்னா நஞ்சு, அந்தம்னா முடிவு. சரிங்களா. அடுத்தது பொறுத்துக்கு தான். ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா. கதலி அப்படிங்கிறது என்ன? வாழை அப்படிங்கிறது அர்த்தம். கதலினா வாழை. இதே பூகம் அப்படிங்கிறதுக்கு வந்து கமுகு அப்படிங்கிற அர்த்தம். அப்போ 3 1. கவரி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? சாமரை. கவரினா சாமரை. 4. மன்றல் அப்படின்னா மாளிகை. 3 1 4 2. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா புக்கில் மன்னர் புலவருக்கு மரியாதை செய்தல் அப்படிங்கிற ஒரு செய்யுள் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. அதில் தான் வந்து கதலி, பூகம், கவரி இது எல்லாமே அந்த பொருள் தருகங்கள்லேருந்து வருது. அடுத்த கொஸ்டின், சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடர் எது? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. அப்படிங்கும்போது எப்படி வரும் அப்படின்னா, திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இல்லை. அதாவது ஒரு சென்டென்ஸில் தொடர்ந்து சென்டென்ஸ் வரும்போது அங்கே அரைக்கால் புள்ளி வரணும். அப்போ இங்கே வந்து எங்கே இதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, திருக்குறள் பற்றி பேசாத புலவரும் இல்லை, அரைக்கால் புள்ளி, எழுதாத அறிஞர் கமா எழுத்தாளரும் இல்லை அப்படின்ட்டு ஃபுல் ஸ்டாப் வந்துருக்கு. கரெக்டுங்களா. பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது அப்படிங்கிற பி ஆப்ஷன் தான் சரியான விடை. சரிங்களா. 8th புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 89 இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்குது. அதாவது திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இல்லை, எழுதாத அறிஞர் எழுத்தாளரும் இல்லை, பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது அப்படிங்கிற இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஓகே, அதான் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். இதே பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் தொடர்ந்து வரும்போது என்ன வருது அப்படின்னா அரைக்கால் புள்ளி. தமிழ் மொழிக்கு வளம் சேர்த்த ஒரு நூல், தமிழுக்கு வாழ்வியல் உண்மைகளை உணர்த்தும் ஒரு நூல், தன் தோற்றத்தால் தமிழ்நாட்டுக்கு உலக பெரும்புகளை பெற்றுத்தந்த சிறந்த நூல் எது? திருவள்ளுவரின் திருக்குறள். கடைசியாக வரும்போது மட்டும்தான் அந்த அரைக்கால் புள்ளி வரக்கூடாது. சரிங்களா. அடுத்தது இதுவும் நிறுத்தற்குறிகள் தான். என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இது 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்க, இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன் அப்படிங்கும்போது 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டபுள் கொட்டேஷன் வரணும். டபுள் கொட்டேஷன் எந்தெந்த ஆப்ஷனில் வருது அப்படிங்கும்போது ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் தான் வருது. அப்போ இந்த 2ஐயுமே நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இந்த 2ல் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது இது என்னோடு பேசியதே கமா கரெக்டு தான். பேசியதே அப்படிங்கும்போது என்ன வரணும்? ஒரு ஆச்சரியக்குறி வரணும். கரெக்டுங்களா. அப்போ எடுத்த உடனே ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. இருந்தாலும் இது என்னோடு பேசியதே டபுள் கொட்டேஷன் கரெக்டாக இருக்குது, கமா கரெக்டாக இருக்குது, என கேட்டான் கணியன் அந்த சென்டென்ஸும் முடிஞ்சிருச்சு. ஆம், இது பேசும் பாடும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கமா குறி வரணும். அப்போ கரெக்டாக பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் அப்படிங்கிற இடத்துல கமா குறி வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியாக இருக்குது. கரெக்டுங்களா. ஓகே, இதே பாருங்கள் 6th புக்கில் வந்து பேஜ் நம்பர் 58 இருக்குது. அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் தான் புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரிங்களா. ஓகே, அடுத்தது ஆத்தி ப்ளஸ் சூடி அப்படிங்கிறத சேர்த்து எழுதுனா என்ன வரும்?
ஓகே, ஆன்சர் ஆத்தி ப்ளஸ் சூடி அப்படிங்கும்போது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே வரணும். புரியுதுங்களா? ஆத்திச்சூடி அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது, மண்டா அப்படிங்கிற வார்த்தையை எந்த மொழிக்கு உண்டான வார்த்தை? நடுத்திராவிடமா, வடதிராவிடமா, தென் திராவிடமா, சீன திபெத்திய மொழியா? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். மண்டா அப்படிங்கிறது ஆக்சுவலாக நடுத்திராவிட மொழி. மண்டா அப்படிங்கிறது நடுத்திராவிட மொழி. மொத்தம் 3 திராவிடம் இருக்குது. வட திராவிடம், தென் திராவிடம், நடுத்திராவிடம். அதுக்கு உண்டான மொழிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது தெரிஞ்சால் தான் நமக்கு அதுக்கு உண்டான ஆன்சர் தெரியும். அப்போ மண்டா அப்படிங்கிறது வந்து நடுத்திராவிட மொழியை சேர்ந்தது. ஓகே, அடுத்தது, முகில் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் எது? முகிலுக்கு உண்டான வேறு சொற்கள் என்ன? ஓகே, இதுக்கு உண்டான சரியான ஆன்சர் வந்து முகில்னா மேகம் தெரியும். கார் முகில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காருங்கிறது ஓகே. கொண்டல் அப்படிங்கிறதும் மேகம் தான், முகில் தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. அடுத்தது, மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. ஒவ்வொன்றா பார்ப்போம். சிங்கக்குருளை அப்படிங்கிறது சரி. குருவி குஞ்சு அப்படிங்கிறதும் சரிதான். மாங்கன்று அப்படிங்கிறதும் சரிதான். கீரி குட்டி வரக்கூடாது, கீரி பிள்ளைன்னு வரணும். கீரி பிள்ளை அப்படின்னு வரணும். அப்போ மரபு பிழையுள்ள தொடர் அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி தான். அடுத்ததுங்க, 752. தேவர் அணையர் டேஸ் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இந்த டேஷுக்கு என்ன வார்த்தைகள் வரும்? தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? அதுக்குண்டான எக்ஸ்பிளைன் பாருங்கள். தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். கயவர்கள் தேவர்களுக்கு ஒப்பானவர்கள் என்று புகழப்படுவது போல தோன்றினாலும் கயவர்கள் இழிந்த செயல்களையே செய்வர் என்னும் பொருளை குறிப்பால் உணர்த்துகிறது. எனவே இது புகழ்வது போல் பழிப்பது, வஞ்ச புகழ்ச்சி அணியை தான் இந்த குறள் சொல்லுது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து கயவர் அப்படிங்கிறது தான். புகழ்வது போல் பழிப்பதும், பழிப்பது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது, இதில் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகே, இந்தியாவின் டாக்டர் மனிதர் சலீம் பறவை அலி, அது சென்டென்ஸாக அமையலை. டாக்டர் அலி சலீம், அலி சலீம் அப்படின்னு வராது. சலீம் அலி வேணால் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் டாக்டர் இது தவறு. இந்தியாவின் மனிதர் பறவை, மனிதர் பறவைன்னு வராது, பறவை மனிதர்னு வேணால் வரும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுவர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. சரிங்களா? அடுத்தது, இதுவும் நிறுத்தற்குறிகள் தான். எது சரியானது?
ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. மீனே அப்படிங்கும்போது ஆச்சரியக்குறியோடு வரணும். ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் மட்டும்தான் வரணும். சரிங்களா? இந்த மீனே அப்படிங்கிற இடத்துல ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல வரக்கூடாது. பாருங்கள், புக்கில் இருக்கிறதா ஒவ்வொன்றா பார்ப்போம். பாருங்கள், வா வா அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும்? ஆச்சரியக்குறி வரணும். வா வா. மீனே அப்படிங்கிற இடத்துலையும் ஆச்சரியக்குறி வரணும். தூண்டில் முள்ளில் உனக்காக சூறை மீனை மாட்டி வைத்திருக்கிறேன், சாப்பிடு சாப்பிடு அப்படிங்கிற இடத்துல கமாக்குறி. அப்போது நீ என்னிடம் மாட்டுவாய் வா அப்படிங்கிற இடத்துலையும் வா அப்படிங்கிற இடத்துல மேக்சிமம் வந்து இந்த ஆச்சரியக்குறி வரணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்த்தது தான் மீனே அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி. ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய் அப்படிங்கிற இடத்துல கேள்விக்குறி. என்னையும் கடலுக்குள் இழுத்து தள்ளிவிட பார்க்கிறாயா அப்படிங்கிற இடத்துலையும் கேள்விக்குறி வரணும். அடுத்தது பாருங்கள், ஒரு சென்டென்ஸு. அடடே அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும்? ஆச்சரியக்குறி. தூண்டில் கயிற்றை ஏதோ இழுப்பது போல் இருக்கிறதே அப்படிங்கிற இடத்துலையும் ஆச்சரியக்குறி. ஏதோ மீன் தான் வந்திருக்கும் என நினைக்கிறேன், அந்த இடத்துல சென்டென்ஸ் முடியுது. தனியாக வந்திருக்கக்கூடாது, பேச்சு துணைக்கு மனோலின் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். இந்த இடத்துல சென்டென்ஸ் முடியுது தான், ஆனால் ஒரு கவலையோடு சொல்லும்போது அந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரணும். தனியாக வந்திருக்கக்கூடாது, பேச்சு துணைக்கு மனோலின் இருந்திருந்தால் எவ்வளோ நன்றாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கவலையோடு சொல்கிறதுனால இந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரணும். அடுத்தது பாருங்கள், இரவு முழுவதும் கடலில் இருந்து விட்டேன், ஒரு மீன் சிக்கவில்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் சொல்கிறதுனாலையும், ஆனது ஆகட்டும் அப்படிங்கிற கவலையில் சொல்கிறதுனாலையும் ஆச்சரியக்குறி வரணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறி. ஓகே, எவனா பார்ப்போம். வாடை காற்று வீசியது அப்படின்னு தான் வரணும், காற்றுன்னு வரக்கூடாது, இது தப்பு. அப்போ வாடை காற்று வீசியது அப்படிங்கிறது தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் டி. ஒரு இணைப்பு சொல்லு தான். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், டேஸ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். ஓகே, ஆன்சர் சாலை தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும், அதுபோல அப்படிங்கிற இணைப்பு சொல் வந்தால் தான் சரியாக இருக்கும். இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது கலை சொற்களை பொறுத்துக. கலை சொற்களை பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போமா? கண்ணியம் அப்படிங்கிறது டிக்னிட்டி அப்படின்னு வரணும், நம்பர் 3. வாய்மை அப்படிங்கிறதுக்கு சின்சிரிட்டி அப்படிங்கிறது வரணும், 3, 4. அடுத்தது உபதேசம் அப்படிங்கிறதுக்கு என்ன வரணும்? ப்ரீச்சிங் அப்படிங்கிற வரணும், 2. கொள்கை அப்படிங்கிறதுக்கு டாக்ட்ரின். அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? இது புக்கில் இருக்கிறது தான், ஓரளவு பார்ப்போம். சமயம் ரிலிஜியன், எளிமை அப்படிங்கிறதுக்கு சிம்பிளிசிட்டி, ஈகை சேரிட்டி, கண்ணியம் டிக்னிட்டி, கொள்கைங்கிறது டாக்ட்ரைன், தத்துவம்ங்கிறது பிலாசபி, நேர்மைங்கிறதுக்கு இன்டெகிரிட்டி, வாய்மை அப்படிங்கிறது சின்சிரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், வானியல்ங்கிறது ஆஸ்ட்ரானமி. அடுத்தது விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி.
758 விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி அப்படிங்கும்போது புணர்ச்சி 2 வகைப்படும், இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி அப்படின்ட்டு. இதில் விகார புணர்ச்சி இல்லாதது அப்படிங்கும்போது வாழை மரம் அப்படிங்கிறது இயல்பு புணர்ச்சி தான் சரியான விடை. சரிங்களா? மீதி எல்லாம் வந்து தமிழ்த்தாய்ங்கிறது தோன்றல் விகாரம், விற்கொடிங்கிறது வந்து கெடுதல் விகாரம், மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது விற்கொடிங்கிறது திரிதல் விகாரம், மனமகிழ்ச்சிங்கிறது தான் கெடுதல் விகாரம். அதான் இப்போ நம்ம பார்த்தது தான். புணர்ச்சிங்கிறது இயல்பு புணர்ச்சி வரும், விகார புணர்ச்சி வரும் அப்படிங்கிறது தான். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் வருவது தான் இயல்பு புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தாய் ப்ளஸ் மொழி தாய்மொழி அப்படின்ட்டு. சரிங்களா? இதே தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படிங்கிற 3 ஆப்ஷனில் வர்றது மட்டும் விகார புணர்ச்சி அப்படின்னு நாம் சொல்லுவோம். அடுத்தது புலி என்பதன் சரியான சொல். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். புலி என்பதன் சரியான சொல் வேங்கை அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக புலி பரல்னு சொல்லுவோம், ஆனால் பரலுக்கு வந்து பரல் மட்டும்தான் வரணும், பரலை அப்படின்னு வரக்கூடாது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சில விலங்குகளோட இளமை பெயர்களை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் பார்ப்போம். அதான் அணிலுக்கு வந்து பிள்ளைன்னு சொல்லுவோம், அணில் பிள்ளை, கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம். சிங்கத்துக்கு வந்து குருளை, சிங்கக்குருளை, புலி பரல். யானை கன்றுன்னு சொல்லணும், மான் கன்றுன்னு சொல்லணும், எருமையும் கன்றுன்னு சொல்லணும். சரிங்களா? மீதி பாருங்க, குட்டி என்னென்ன குட்டி வரும்? குதிரை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்கு குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, எலிக்குட்டி அப்படின்ட்டு தான் வரணும். ஓகேங்களா? இதே வந்து அவர் வாழும் இடங்களை எப்படி சொல்லுவோம்? ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவோம். இளமை பெயர் வந்து ஆட்டுக்குட்டி, வாழும் இடம் வந்து ஆட்டுப்பட்டி. குதிரைக்கு வந்து கொட்டில்னு சொல்லுவோம். கோழி பண்ணை தெரியும், மாட்டு தொழுவம் தெரியும், யானை கூடம் சொல்லணும், வாத்து பண்ணைன்னு சொல்லணும். சரிங்களா? இது பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும் போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நீபவனத்தை நீத்து. இதில் நீபவனம் அப்படிங்கிறோட சொல்லோட பொருள் என்ன? நீபவனம் நீத்து. இதில் நீபவனம் அப்படிங்கிறோட சொல்லோட பொருள் வந்து ஆப்ஷன் ஏ கடம்பவனம். கடம்பவனம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 10th புக்கில் வந்து இருக்குது. நீபவனம் அப்படிங்கிறதுக்கு பேர் வந்து கடம்பவனம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது இதில் எது பொருந்தா சொல்? சுட்டி நெட்டி, குலை காது, மருதம் வைகரை, குறிஞ்சி நண்பகல். ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி குறிஞ்சி நண்பகல் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது வந்து சுட்டிங்கிறது நெற்றியில் அணிவது, குலைங்கிறது காதில் அணிவது. இந்த அணிகலன்களை பற்றி சொல்லுது. சுட்டிங்கிறது நெற்றியில் அணிவது, குலைங்கிறது காதில் அணிவது, குண்டலமும் காதில் அணிவது தான். சூளி அப்படிங்கிறது தலையில் அணிவது. இதே சிலம்பு, கிண்கிணி இதெல்லாம் வந்து காலில் அணிவது, அரைநான் வந்து இடுப்பில் அணிகிறது. இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? குறிஞ்சிக்கு நண்பகல் கொடுத்துருந்தாங்க. குறிஞ்சிக்கு ஆக்சுவலாக குளிர்காலமும் சிறுபொழுது வந்து என்ன வரும்? யாமம் அப்படிங்கிறதா வரணும். சரிங்களா? நண்பகல் வந்து பாலைக்கு உண்டான சிறுபொழுது. இதிலிருந்து தான் அந்த கொஸ்டின் எடுத்து வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட் எப்படி சொல்லலாம்? குறிஞ்சினாவே குறிஞ்சி மலை சார்ந்த இடம். மலை சார்ந்த இடத்துல வந்து எப்பயுமே குளிராக இருக்கும், முன்னாடியெல்லாம் பனியாக இருக்கும். அதாவது மலைக்கு நம்ம போகிற வழியில் முன்னாடியெல்லாம் பனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்ட்டு. முல்லைங்கிறதுக்கு காடும் காடு சார்ந்த இடமும் அப்படிங்கும்போது
காட்டில் போகும்போது கார் வந்து வேகமாக ஓட்டிகிட்டு போகக்கூடாது, கவனமாக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி காரை ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை, காடு, கார் அப்படின்ட்டு. மருதத்துக்கும் நெய்தலுக்கும் ஆறும் பெரும்பொழுதுகள் தான். ஓகேங்களா? பாலை அப்படிங்கும்போது பாலைவனம். பாலைவனத்தில் இளமையாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி, யார் போனாலுமே சுடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பின்பனி அப்படிங்கிற ஒரு காலத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்தியன் பெனால் கோட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஓகே, இந்தியன் பெனால் கோட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் வந்து இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு அப்படிங்கிறதான் சரியான விடை. ஆப்ஷன் சி தான். இந்த ஐபிகோ செக்ஷன் அப்படின்னு நம்ம படத்துலையோ இல்லை நேர்லேயோ நான் கேட்டிருப்போம்ல, அதை தான் வந்து இந்தியன் பெனால் கோட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது சம்மன் அப்படிங்கிறோட அலுவல் சார்ந்த சொற்களோட தமிழ் சொல் என்ன? ஓகே, சம்மன் அப்படிங்கிறது அழைப்பானை. அதாவது ஏதோ ஒரு இந்த கோர்ட்டில் பார்த்திங்கன்னா கேஸோ ஏதோ ஒன்றுன்னு வச்சிங்கன்னா சம்மன் அனுப்புவாங்க. அதாவது வந்துருங்க, இந்த டேட்டுக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பானையை தான் வந்து சம்மன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கிற உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் எது? பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் அப்படிங்கும்போது ஒரு நல் வாய்ப்பை தான் வந்து சொல்லுவாங்க. எதிர்பாராமல் நடக்கிற ஒரு சான்ஸ், அது விருந்து கிடையாது, சான்ஸ். ஓகேங்களா? பழம் நழுவி பாலில் விழும் என்பது ஒரு பழமொழி. இதன் பொருள் ஒருவருக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்பு கிடைப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரிங்களா? வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன? ஓகே, இதுக்கு உண்டான ஆன்சர் ஓமை அணி. ஓமை அணி அப்படிங்கிறது ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பிட்டு அதை அழகுபடுத்தி ஓமப்படுத்துறது தான் ஓமை அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள ஒரு அரசன் அந்த அதிகாரத்தை வச்சுட்டு வரி விதித்தானா அந்த வேலை வச்சுக்கிட்டு இந்த ஆயுதத்தை காட்டிட்டு வழிப்பறி செய்கிறவனுக்கு சமம் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறார் வள்ளுவர். அதனால் இது வந்து உவமை அணி அப்படிங்கிறத அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் தமிழ் நூல்கள் இடம்பெற்றுள்ளது? ஓகே, இதுக்கு உண்டான ஆன்சர் செகண்ட் ஃப்ளோரில் தான். அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 2ஆம் தளத்தில் தான் தமிழ் நூல்கள் உள்ளது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இந்த புக் பேக்கில் இருக்கிறது தான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஒவ்வொரு தளத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ இந்த பகுதி தெரிஞ்சிருந்தால் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு தளத்துலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வேறையாக வச்சுருக்கிறாங்க. அப்போ 2ஆம் தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஓகேங்களா? மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குது அப்படிங்கிறத கூட கேட்கலாம், அதுவும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 8 தளம். ஓகே, அடுத்தது
ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினாரா, உணர்த்தினார்கள் அப்படின்னு சொன்னால் ஹிப்பாலஸ் என்பது ஒருத்தர் தான். அப்போ உணர்த்தினார்கள் அப்படிங்கிறது வராது, உணர்த்தியவர்கள் அப்படிங்கிறதும் வராது. உணர்த்தினான் அப்படிங்கிறது வரும். ஆனால் இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா, மரியாதை நிமித்தமாக ஹிப்பாலஸ் என்பவர் அப்படிங்கும்போது மரியாதை நிமித்தமாக சொல்கிறதுனால உணர்த்தினார் அப்படிங்கிறது தான் வரணும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது? ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வேற்றுமை உருபு தான். அறிஞருக்கு அப்படிங்கிற கூ வேற்றுமை உருபம், அறிஞரது அப்படிங்கிற அது அப்படிங்கிற வேற்றுமை உருபம், அதுதான் வந்து இந்த பொருளை வேறுபடுத்தி காட்டியிருக்கு. அப்போ வேற்றுமை உருபு தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்தது, இதுவும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தான். கருப்பு எந்த இடத்துல வரும்? ஓகே, ஒன்றா பார்ப்போம். பாடகரின் முகம் வெட்கத்தில் கருப்பு விட்டதுன்னு வராது, சிவந்து விட்டதுன்னு வரணும். கரெக்டுங்களா? சிவந்து விட்டது. வானத்தின் நிறம் நீலம் நாம் சொல்லுவோமா? ஓகே, அடுத்தது அப்பாவிகளின் மனம் வெள்ளை மனசுக்காரன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்பாவியின் மனம் வெள்ளை. வெயிலில் அலையாதே, வெயிலில் அலைஞ்சால் உடல் கருப்பாயிருவ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. வானத்தின் நிறம் நீளம்னா அப்புறம் ப்ளூன்னு கூட சொல்லுவீங்க, இருந்தாலும் எழுதிக்கிறேன். அடுத்தது, இதுவும் நிறுத்தற்குறிகள் தான். எது சரியான சென்டென்ஸ்? செலியன் துணிக்கடைக்கு சென்றான். ஓகே, சில நேரத்தில் நம்ம குழப்பறதுக்கோசரமே கேட்கப்பட்ட கொஸ்டினில் ஒன்று தான் இதுவும். எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே வர்றது தான். செலியன் துணி கடைக்கு சென்றான், அவ்வளோதான், ஃபுல் ஸ்டாப் மட்டும்தான் வரணும். ஆப்ஷன் சி மட்டும்தான். கற்பவை கற்றபின் அப்படிங்கிற புக் பேக்கில் இருக்கிறத பாருங்கள். செலியன் துணி கடைக்கு சென்றான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதே வந்து விற்பனையாளரிடம் ஒருத்தர்கிட்ட பேசும்போது, விற்பனையாளர் ஒருவரிடம் பேசும்போது டபுள் கொட்டேஷன் வரணும். ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது டபுள் கொட்டேஷன். ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து கேள்விக்குறியும் டபுள் கொட்டேஷனும் வரணும். சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் யாருக்கு ஆடை வேண்டும், உனக்கா பெரியவர்களுக்கா அப்படிங்கிற இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். சரிங்களா? இந்த இடத்துல உனக்கா அப்படிங்கிற இடத்துல கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. வித்தியாசமாக, அதாவது ரெண்டு பேர்கள் உண்டான இடத்துல மட்டும்தான் மேக்ஸிமம் கொஸ்டின் மார்க் வரணும். அதை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்றே பார்த்தோம். இருந்தாலும் இப்போ கமலாவா விமலாவா அவங்க அந்த மாதிரி சிறியவர்களா பெரியவர்களா ஆப்போசிட்டாக இருக்கும்போது இருக்கிற இடத்துல மட்டும்தான் கொஸ்டின் மார்க் வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ஏன் அப்படி கேட்கிறீர்கள் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ, இந்த மாதிரி இடத்துல கொஸ்டின் மார்க் வருது. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் பண்ணுறது எப்படி இருக்குது? நீ கேட்பது உன் அளவுக்குரிய ஆடை தானே, அதோ அந்த பகுதியில் இருக்கிறது, அதோட முடிச்சுட்டாங்க. அப்போ டபுள் கொட்டேஷன் வரணும். ஓகேங்களா? ஓகே, இது அதுக்கு உண்டான பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக. அதாவது இதில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, 771. இதுக்கு உண்டான சரியான இணைச்சொல் எது அப்படின்னா
ஆப்ஷன் ஏ டு லுக்கப் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. மீதி எல்லாமே தவறாக இருக்குது. அதை புக்கில் இருக்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக 10th புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 117 வினா விடை வகைகள் அப்படிங்கிற இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது லியூட் மியூசிக் அப்படிங்கிறதுக்கு பேர் யாழ் இசை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சாம்பர் அப்படின்னா அங்கே நீதி நூல் கொடுத்துருந்தாங்க, ஆனால் கூடம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ நம்ம பார்த்தோம்ல அட் லுக்கப் அப்படிங்கிறது எட்டி பார்த்தேன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? டு லுக்கப் அப்படிங்கும்போது என்ன வரணும்? எட்டி பார்த்து அப்படின்ட்டு. சரிங்களா? கிராண்ட் டாக்டர் உங்களுக்கு தெரியும். ரோட் அப்படிங்கிறதுக்கு பேர் நெட்டுரு. ரோட்டுங்கிற பேருக்கு தான் நெட்டுரு. டிடக்டிவ் காம்ப்ளேஷன் அப்படிங்கிறது நீதி நூல் திரட்டு. சரிங்களா? இந்த பகுதி கொஞ்சம் முக்கியமான பகுதி. ஏன் அப்படின்னா பாரதிதாசன் நம்ம சிலபஸில் கவர் ஆகியிருக்கார். அப்போ இங்கே பாருங்கள், பாரதிதாசன் எழுத யாழிசை அப்படிங்கிறது தான். அப்போ யாழிசை யார் எழுதுனாங்க அப்படின்னா பாரதிதாசன் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று. இன்னொன்று வந்து பாரதிதாசன் யாழிசையை யார் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படிங்கும்போது ஆங்கில சொற்கு நிகரான தமிழ் சொற்களை கவிதையில் கண்டு எழுதியவர் அப்படிங்கும்போது யார் வரணும்? கவிஞர் தேசினி. கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். இங்கே பாரதிதாசன் லிங்க் ஆகிறதுனால இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஓகேங்களா? டென்த்து புக்கில் வினா விடை வகைகளில் கடைசி பேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 772 இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுருக்கம் ISRO. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக பொறுப்பேற்றார் யார்? விக்ரம் சாராபாய். அதனுடைய சுருக்கத்தை தான் நாம் இப்போ பார்த்துருக்கோம். ISRO. ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 773 பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். அவள்னா என்ன வரும்? பள்ளம்னு வரும். அவள்னா பள்ளம். சுவல்னா பிடரி 2 4. பழனம்னா வயல்னு தெரியும். புறவு அப்படிங்கிறது பள்ளம். அப்போ 2 4 1 புறவு அப்படிங்கிறது காடு வரும். 2 4 1 3. ஆப்ஷன் சி தான் இதுக்கு உண்டான சரியான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி. பாருங்கள், புக்கில் இருக்கிறது தான் 10th புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. அடவி அப்படின்னா என்னென்ன பொருள் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்ப்போம். அடவி அப்படின்னா காடு, திரள், தொகுதி, சோலை அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கும். அவள் அப்படின்னா பள்ளம், விளைநிலம், குளம், நெல், இடியல் அப்படிங்கிறத குறிக்கிறது. சுவல் அப்படின்னா பிடரி, முதுகு, மேடு, தொல்லை, சுவல். செருனா வயல், குளம், பாத்தி, கோபம் அப்படிங்கிறது கோபத்தையும் சொல்லும் செருங்கிறது. இதே பழனம்னாலும் வயல் தான், செருனாலும் வயல் தான். பழனம் வந்து மருத நிலத்துக்கு உண்டானது. பொய்கை. புறவு அப்படிங்கிறதுக்கு பேர் புறா அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. சிறுகாடு, முல்லைக்கொடி, பயிரிடும் நிலம். சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் இந்த பகுதி வந்து கொஞ்சம் முக்கியம்தான். அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற இடத்துல கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது அஃபிடாவிட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் என்ன? ஓகே, ஆன்சர் அஃபிடாவிட் அப்படிங்கிறோட தமிழ் சொல் வந்து ஆணை உறுதி ஆவணம் அப்படிங்கிறது தான். ஆணை உறுதி ஆவணம். இதே அலேகேஷன் அப்படிங்கும்போது சாட்டுரை. கான்விக்ஷன் அப்படிங்கும்போது தண்டனை.
ஜஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கும்போது அதிகார எல்லை. பிளான்டிஃப் அப்படின்னா வாதி அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா? இது எல்லாமே கோர்ட்டு சம்பந்தமான வார்த்தைகள். ஓகே, அடுத்தது கம்பி நீட்டுதல் எனும் உவமை கூறும் பொருள் எது? கம்பி நீட்டுதல் எனும் ஊமை கூறும் பொருள் எது அப்படின்னா விரைந்து வெளியேறுதல். கம்பி நீட்டுதல் அப்படிங்கிறது விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு இன்னும் சில அர்த்தங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, கம்பி நீட்டுதல் என்பது ஏமாற்றுதல்ங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அகப்படாமல் தப்பி ஓடுதல், அதைத்தான் நம்ம விரைந்து வெளியேறுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. பிறரின் கவனத்திலிருந்து நழுவுதலை குறித்த ஒரு மரபுத்தொடர். ஓகேங்களா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி எந்த தொடர் சரியாக இருக்குது? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி. தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும் அப்படிங்கிறது தான். இது பார்த்திங்கன்னா 6th புக்கில் நம்ம பாரதிதாசன் எழுதிய நூலில் இருந்து கேட்கப்பட்டது தான். தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி இருக்கும்ல, அதிலிருந்து தான் என்ன கேட்டிருந்தாங்க, தமிழ் எங்கள் இளமைக்கு காரணம் பால் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு டேஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். தமிழுக்கு டேஸ் என்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஸ் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு உண்டான ஆன்சர் 776க்கு உண்டான ஆன்சர் ஆப்ஷன் டி தான். அடுத்தது விதை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை தொழிற்பெயர் என்ன? ஓகே, 777க்கு உண்டான ஆன்சர் விதை அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட தொழிற்பெயர் விதைத்தல். ஆனால் அவங்க கேட்குறது எதிர்மறை தொழிற்பெயர். அப்போ விதையாமை, ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இங்கே பாருங்க, அறிவார் வல்லார் அப்படிங்கிறதெல்லாம் வினையாளனையும் பெயர்கள். விதை ஆமை உரை ஆமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர்கள். தாவா அப்படின்னு வந்தால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்தது சப்பாத்தி கல்லி டேஸ், அதாவது அதனுடைய மரபு சொல் என்ன? சப்பாத்தி கல்லியோட மரபு சொல். ஓகே, ஆன்சர் சப்பாத்தி கல்லிங்கிறது தோகை வராது, தாள் வராதுங்கிறது கன்ஃபார்மு. தலை வருமா மடல் வருமா அப்படின்னா மடல் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சப்பாத்தி கல்லி மடல், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது ஈதல் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் என்ன? ஈதல் அப்படிங்கிறோட எதிர்ச்சொல் ஆப்ஷன் பி ஏற்றல் அப்படிங்கிறது தான். இவருங்க புக்கில் இருக்கிறது தான் ஈதல். அதாவது ஒரு ஒப்புரவில் பெறுபவர் அந்நியர் அல்லர் உறவினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்நியருக்கு ஆப்போசிட்டு உறவினர். சரிங்களா?
அதே பாருங்கள், அந்த சென்டென்ஸ்லேயே பாருங்கள், ஒப்புரவில் ஈதல் ஏற்றல் என்பதன் வழியாக அமையும் அப்படிங்கும்போது ஈதலுக்கு ஆப்போசிட் வந்து ஏற்றல் அப்படின்னு வரணும். இதே வந்து புரவலர் இரவலர் அப்படின்ட்டு உறவு இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு புரவலருக்கு ஆப்போசிட்டு இரவலர் அப்படின்ட்டு வரணும். சரிங்களா? அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. ஓகே, இதில் வந்து கரெக்டான சென்டென்ஸ் அப்படிங்கும்போது தமிழன் உண்டா குறளின் பத்தில் திளைக்காத அப்படிங்கிற மாதிரி வராதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. உண்டா தமிழன் திளைக்காத குறளின் பத்தில் இதுவும் வராது. அப்போ இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரணும். ஓகேங்களா? அப்போ குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. குறளின் பத்தில் திளைக்காத தமிழன் உண்டா. அடுத்தது பிறமொழி சொற்கள் கலந்த தொடரை கண்டறி. ஓகே, 7 மின்விசிறிகள் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. தங்க கட்டிகள் அப்படிங்கிறது சரியாக தான் இருக்குது. எழுதுகோள்கள் வாங்கி வாங்கிறது சரியாக தான் இருக்குது. அதிகாரிகள் உத்தரவு போட்டனர் வராது, ஆணை போட்டனர் ஆணை பிறப்பித்தனர் அப்படிங்கிறது தான் வரணும். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்தது இதில் எது பொருந்தா சொல்? கவை, போத்து, கொப்பு, சண்டு. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் டி, சண்டு அப்படிங்கிறது தான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா தாவரத்தோட கிளைப்பிரிவை சொல்லும். கவை, கொம்பு, கொப்பு, சினை, கிளை, போத்து, குச்சு, இணுக்கு. இந்த 10th புக்கில் தமிழ் சொல்வளம் அப்படிங்கிற பகுதியில் ஊறுபட்ட இந்த மாதிரி கிளை வகை அடிவகை அப்படின்ட்டு இருக்குது. அது எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம இதுக்கு உண்டான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு உண்டான ஆன்சர். அடுத்தது கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் எது? ஓகே, கார்காலத்தை பெரும்பொழுதாக கொண்ட நிலம் வந்து முல்லை தான். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்க, முல்லை காடு, காடும் காடு சார்ந்த பகுதியும், காட்டில் வந்து கார் வேகமாக ஓட்டக்கூடாது அப்படிங்கிற ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சிங்கன்னா முல்லை காடு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும், காட்டில் வந்து கார் வேகமாக ஓட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே சிறுபொழுது அதுக்கு உண்டான மாதிரியே வச்சுக்கலாம். சாயந்தர நேரம், மாலை நேரம், நைட் நேரம் அப்படிங்கிற மாதிரி மாலை. ஓகே, அடுத்தது 784 நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படிங்கும்போது கொஸ்டின் மார்க் வரணும் கடைசியாக. கரெக்டுங்களா? அப்போ இந்த ரெண்டுலேயுமே அந்த ஆப்ஷன் இல்லை. அப்போ இதை விட்டலாம். இந்த ரெண்டில் எது வரும் அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும். ஓகே, அப்போ கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படிங்கும்போது காண்பதா அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறியும் எப்படி அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் மட்டும்தான் வரணும். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதே புக்கில் இருக்கிறதே தான் பார்ப்போம் ஓரளவு. பாருங்க, மாணவர்களும் அரங்க பொறுப்பாளர்களும் 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன,
கலாம் ஐயாவை காண்பதா எப்படி? பொருங்கள் அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறியும், கலாம் அவர்கள் இதோ வருகிறார், வேலை முடிஞ்சுது சென்டென்ஸு. அடுத்தது கலாம் ஐயா ஐயா கமா எங்கள் வினாக்களுக்கு விடை தருவாரா அப்படிங்கிற கொஸ்டினோட கேட்குறாங்க. பதில் வந்து நிச்சயம் பதில் தருவார், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது? இதில் எது சரி? ஓகே, ஆன்சர் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி வரணும். மீதி மூணுலேயுமே இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. படுத்து கிடப்பது அப்படின்னு கேள்வியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பாருங்கள், அப்படிங்கிற ஆச்சரியக்குறி வரணும். அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைன் பாருங்கள். இங்கே தான் ஒருத்தர் வந்துட்டுருக்காங்க, கீழே படுத்துட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலை, அவனையாக பேசிக்கிறான், ஒரு வியப்பாக பேசிக்கிறான். யார் அது சாலையோரம் படுத்து கிடப்பது? அப்போ அந்த இடத்துல ஆச்சரியக்குறி மட்டும்தான் வரணும். ஓகேங்களா? ஆங்கிற இடத்துல வியப்புக்குறி வரணும். இதே பாருங்கள், இந்த ஃபோட்டோ, இந்த இமேஜை பாருங்கள். தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் வேரியேஷனாக வரும்போது மட்டும்தான் ஆலமரமா அரச மரமா அப்படிங்கிற இடத்துல 2 கொஸ்டின் மார்க் வரணும் என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடுந்துவிட்டது என்பதை அறியலாம். சரிதானே ஐயா அப்படிங்கிற இடத்துல கொஸ்டின் மார்க். அடுத்து பாருங்கள், தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் டபுள் கொஸ்டின் மார்க் வரணும். ஓகேங்களா? அடுத்தது, குழந்தாய் எழுந்திரு, நீ யார், ஏன் இங்கே படுத்திருக்கிறாய்? அப்போ எழுந்திரு அப்படிங்கிற இடத்துல கமா வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு? நீ யார் கொஷின் கேட்குறாரு, ஏன் இங்கே படுத்திருக்கிறார். இது அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறனால இந்த விஷயம் வருது. புரியுதுங்களா? குழந்தாய் அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி வரணும். அடுத்தது பாருங்கள், என்ன இது? அவன் ஆச்சரியப்பட்டு சொல்கிறான், என்ன இது? இவன் திருடம் போல் இருக்கிறான், என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான் அப்படிங்கிற இடத்துல சென்டென்ஸ் எப்படி வரணும்? அப்படிங்கும்போது ஆச்சரியக்குறியும், அப்படிங்கிற இடத்துல வியப்புக்குறி, அதான் ஆச்சரியக்குறி வரணும். என்ன இது அப்படிங்கிற இடத்துல கொஸ்டின் மார்க் வரணும். புரியுதுங்களா? ஓகே. அடுத்தது, ஒஞ்சி அப்படிங்கிற இணையான தமிழ் சொல் எது? ஓகே, ஒஞ்சி அப்படிங்கிற இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் பி ஒன்று அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொரு இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், அதை பார்ப்போம். திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை அப்படிங்கிற இடத்துல இப்போ பாருங்கள், துளுவில் வந்து ஒஞ்சி அப்படிங்கிறதுக்கு ஒன்று அப்படிங்கிறது அர்த்தம் தமிழில். இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அதில் சில விஷயத்தை பாருங்கள். தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் 100, எல்லாத்துலேயும் 100ன்னு தான் சொல்கிறோம் துளுவை தவிர. ஆனால் தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மட்டும் 100 அப்படிங்கிற இந்த ரூ வருது. இது கவனமாக பார்க்கணும். இதே தெலுங்கு கன்னடத்தில் தான் இந்த ரூ வருது. ஓகேங்களா? மீதி ஒவ்வொன்றா வந்து 2, 2 இதெல்லாம் வந்து மலையாள தெலுங்குலாம் வந்து ஒரே மாதிரி தான் வருது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த 100 எதில் வரும், இந்த 100 எதில் வரும் அப்படிங்கிறது தான். மீதியில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த லாங்குவேஜை ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவீங்க. கரெக்டுங்களா? பாருங்க, 4 அப்படிங்கிறது கன்னடத்துலேயும் 4 தான், துளுவுலேயும் 4 தான். ஓகே. அடுத்தது, குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்?
ஓகே, குளிர்ச்சி சார்ந்த மென்மை ஆகிய சொற்கள் தன்மை 3 சுழி எண்ணை தான் குறிக்கும். ஓகேங்களா? 3 சுழி எண்ணு ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்தது எழுத்து வழக்கு தொடர். இதில் எது சரியான எழுத்து வழக்கு தொடர்? ஓகே, பேச்சு வழக்கில் சாமியை எழுத்து வழக்கில் சுவாமி அப்படின்னு தான் சொல்லணும். அதுவே முடிஞ்சுது. அப்போ வாருங்கள் சுவாமி வாருங்கள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் எது? குன்றேறி யானை போர் கண்டற்றால் என்னும் திருக்குறள் கூறும் உவமை பொருள் தன் கையில் பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது அப்படிங்கிற உவமை. அந்த திருக்குறள் பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுற்றாங்க செய்வான் வினை அப்படின்ட்டு. தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது அப்படிங்கிற ஓமை அணியை குறிக்குது. ஓகேங்களா? அடுத்தது நடுவூரில் நச்சு மரம்படுத்தற்று இந்த திருக்குறள் ஓமை கூறும் பொருள் என்ன? ஓகே, ஆன்சர் வந்து நடுவூருள் அப்படின்னா என்ன? ஊரின் நடுவில். ஊரின் நடுவில் என்ன சொல்கிறாங்க? நச்சு மரம். மரம்னு இல்லை, நச்சு மரம்னு சொல்கிறாங்க. அப்போ நச்சு மரங்கள் இந்த ரெண்டில் வரும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டும் வராது. நச்சு மரங்கள் என்ன சொல்கிறாங்க? பழுத்தற்று. பழுத்தற்றுனா பழுத்து காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பாருங்கள், புக்கில் இருக்கிறது தான் பொறுத்துக மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நாம் ஆன்சராக பார்ப்போம். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் எது? உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் அப்படின்னா உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம்தான். ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது அப்படிங்கிறது நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படிங்கிற மீனிங் தான். ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படின்னா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படிங்கிறோட திருக்குறளோட பொருள் தான் ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. ஓகே, ஒவ்வொன்றா பார்ப்போம். வன்மை அப்படிங்கிறது என்ன? ஈகைன்னு அர்த்தம். வன்மை அப்படிங்கிறதுக்கு ஈகைன்னு அர்த்தம். 3. மேதை அப்படிங்கிறதுக்கு வந்து அறிவு நுட்பம் தான். அப்போ 3, 2. பொறை அப்படிங்கிறதுக்கு வந்து குற்றம் அப்படின்ட்டு அர்த்தம். 3, 2, 4. மெய்னா உடல். அப்போ 3, 2, 4, 1 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்தது கூற்று காரணம் அப்படின்னு கொடுத்துட்டு எது சரி எது தவறுன்னு கேட்குறாங்க. கூற்று ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். காரணம் மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்று பொருள் தரும். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். கூற்றுங்கிறது சரியாக தான் இருக்குது. ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது ஒரு எழுத்தே பொருள் தரும் அப்படிங்கிறது. அப்போ கூற்று சரி அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னா ஆப்ஷன் பிலையும் ஆப்ஷன் சிலையும் தான். அப்போ இந்த ரெண்டையும் வெட்டலாம். இதில் எதுன்னு பார்ப்போம். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி. மீக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழி வந்து வான் வரணும். அப்போ இந்த காரணம் தவறு. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான சரியான விடை. அப்போ மேகம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னா பே அப்படிங்கிறது தான். பே அப்படின்னா தான் மேகம் அப்படின்னு அர்த்தம்.
மீ அப்படிங்கிறதுக்கு வான் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்தது சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இப்படியும் நடக்குமா என்ன? கொஸ்டின் மார்க் நாலுலேயுமே இருக்கிறதுனால அப்போ இதில் எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரக்கூடாது, இங்கேயும் கொஸ்டின் மார்க் மூணுலேயுமே வரக்கூடாது. அப்போ இது ரெண்டுமே தவறு தான். ஏபியில் எது சரியாக இருக்குது அப்படின்னா இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னா அவ்வளோதான், ஒரே ஒரு கொஸ்டின் மார்க், டபுள் கொட்டேஷன், ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படியும் நடக்குமா என்ன? இனி வரும் காலங்களில் சோபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். அவங்கள மாதிரி அப்படின்ட்டு பர்டிகுலராக சொல்கிறதுனால சிங்கிள் கொட்டேஷன். ஆனால் சென்டென்ஸ் இன்னும் முடியல, டபுள் கொட்டேஷன். அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் அப்படின்ட்டு அந்த சென்டென்ஸை முடிக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களை பற்றி அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, மிக்க மகிழ்ச்சி அப்படின்னா என்ன? முடிஞ்சு போச்சு. சரி, சரி அப்படின்னா என்ன? அந்த இடத்துல சொல்லு அப்படிங்கிற அர்த்தம். சரி, என்னுடன் சதுரங்க விளையாட வருகிறாயா அப்படின்னா சரி, கமா, என்னுடன் சதுரங்க விளையாட வருகிறாயா கொஸ்டின் மார்க். ஓகேங்களா? என்று அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி டபுள் கொட்டேஷன். ஓகேங்களா? புரியுதுங்களா? உங்கடா எல்லாம் நிறுத்தற்குறியாக வருதுன்னு நினைக்காதீங்க. நிறுத்தற்குறியிலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு தான். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா? ஓகே, ஆன்சர் பார்ப்போம். முதல்ல ஆப்ஷனை குறைப்போம். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னா என்ன வரணும்? கொஸ்டின் மார்க் வரணும். நாலுலேயும் வருது. சரி, ரைட்டு. தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமானா இந்த முக்கார் புள்ளியில் இங்கே வரவே கூடாது. அப்போ இதை விட்டுறலாம். தம்பி கொஞ்சம் அப்படிங்கிற இடத்துலையும் இந்த வேப்புக்குறி வரக்கூடாது. அப்போ இந்த மீதி ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறாங்க? தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னா தம்பி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த இடத்துல டபுள் கொட்டேஷன் வரணும். அப்போ பார்க்கவே தேவையில்லை, ஆப்ஷன் பி தான். எடுத்த உடனே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க, டபுள் கொட்டேஷனு சொல்லிடலாம். இருந்தாலும் இப்படியும் பார்த்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் பி, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமாங்கிற இடத்துல டபுள் கொட்டேஷனும் கமாக்குறியும் வரணும். அடுத்தது அகர வரிசைப்படுத்துக. ஓகே, ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட் எழுத்து எல்லாமே ஆளை தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இதை நாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ செகண்ட் எழுத்தை தான் நம்ம பார்க்கணும். என்னென்ன வந்திருக்குது அப்படின்னா வி, லா, சை, ரு. கரெக்டுங்களா? அப்போ இதில் எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கும்போது சா வரிசை தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ சாலை வந்து அசைத்த அப்படிங்கிற இடத்துல ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வேறு எதையுமே நம்ம பார்க்க தேவையில்லை. அசைத்த, அரும்பு, அலரி, அபில். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்தது அகர வரிசைப்படுத்துறது தான். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்ப்போம். இதுக்கு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஃபஸ்ட் எழுத்து வந்து கா வரிசை, கீ வரிசை, கூ வரிசை வருது. இதில் ஃபஸ்ட் எழுத்து என்ன வரணும்? கா மட்டும்தான் வரணும். ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கா வரிசையில் ஆரம்பிச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் களை, கிளை, குச்சி, குழுந்தாடை அப்படிங்கிறது. ஓகேங்களா? 797. தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் எது? தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல் இளநீர். ஆப்ஷன் பி, இளநீர் மட்டும்தான் ஆன்சர். அடுத்தது
கீழ்வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? ஓகே, இதில் செய்வினை வாக்கியம் அப்படிங்கிறது பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், அது மட்டும்தான். மீதி எல்லாமே வந்து செயப்பாட்டு வினை. உழவனால், சேக்கிலார் சோழனால், பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, இந்த மாதிரி வர்றதுனால செயப்பாட்டு வினை. ஆப்ஷன் பி தான் இதுக்கு உண்டான ஆன்சர். கரெக்டுங்களா? அடுத்தது, இன்மையின் இன்னாது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்கள் எது? அடிமோனை சொற்கள் எது? ஓகே, அடிமோனைங்கிறது ஃபஸ்ட்டு வரியில் வர்றதும் செகண்ட் வரியில் ஃபஸ்ட்டு எழுத்து கரெக்டாக இருக்கணும், அப்படி தானே? அப்போ ஆப்ஷன் சி, அதாவது இன்மையின் இன்மையே இ. ஓகேங்களா? அப்போ இன்மையின் இன்மையே அப்படிங்கிற ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது, இந்த வீடியோ பதிவோட கடைசி கொஸ்டின், மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன? ஓகே, இது உங்களுக்கே உண்டான ஒரு பழமொழி தான். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்குங்களா? நீங்கள் அதில் எத்தனை கரெக்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தவறானதை கொஞ்சம் ரீகால் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 22 வீடியோ பக்கமாக போட்டிருக்கு, 800 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இனி வந்து அடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இத்துடன் கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜு.